அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூலை மாதம் 28ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கஷ்டம், துன்பம், துயரம் என அவதிப்பட்டு வந்த உங்களுக்கு இந்த 28ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் நீங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் கடகராசியில் சூரியன், சுக்கிரன், புதன் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு. இந்த வாரத்தினுடைய இறுதி பகுதியில சுக்கிரன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. அதே போல கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி வக்ர இயக்கத்திலும், கும்பத்தில் சனி பகவான் வக்ரத்திலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில் ராசிநாதன் வக்ரம் அடைந்திருக்கிறாருங்க. ஆனா சுகஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து உங்களுடைய ராசிக்கு குரு மங்கள யோகம் என்கின்ற யோக அமைப்பில் இருக்கிறாங்க. இதனால் இடம் வாங்குவது, வீடு கட்டுவது, புதிய வீட்டுக்கு மாறுவது போன்ற காரியங்கள், ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் ஓரளவு லாபம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் சகோதரர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குது. குருவினுடைய பார்வை லாபமும் தொழில் ஸ்தானத்தில் பதிவதால் தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சிகளில் வெற்றி பெற இருக்கீங்க. இருந்தாலும் நீங்கள் நல்ல ஒரு லாபத்தை இப்போதைக்கு எதிர்பார்க்க முடியாதுங்க. காரணம், சனியினுடைய நிலை பல விஷயங்களை தடுக்குங்க. ஆனால் இப்போது உங்களுடைய உழைப்பு எதிர்காலத்திற்கு மிக நல்ல ஒரு பலனை அளிக்கும் என்பதால நீங்கள் உங்களுடைய உழைப்பை கைவிடாமல் உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனான சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு. 2 ராகுவும் 8 கேதுவும் சஞ்சரிக்கிறாங்க. எனவே ஆரோக்கிய தொல்லையும் அதை முன்னிட்டு மருத்துவ செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. தொழில் வியாபாரத்தில் குறுக்கீடுகளும் எதிரிகளின் தொல்லைகளும் வந்து சேருங்க. நண்பர்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடக்க மாட்டாங்க. குடும்ப பிரச்சனை கூடுதலாகி மன அமைதி குறையுங்க. எதையும் உங்களுடைய நேரடி பார்வையில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நேரமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. எதையும் யாருக்கிட்டையும் இந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குருவும் செவ்வாயும் இணைந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார்கள். எனவே குரு மங்கள யோகம் உருவாகுதுங்க. குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடி வருங்க. இடம் வாங்குவது, வீடு கட்டுவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க. சகோதரர்களுடைய ஒத்துழைப்போடு சில நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் பதிவதால தொழிலை விரிவு செய்யவும் புதிய முதலீடுகள் செய்து வளர்ச்சி அடையவும் நினைப்பீங்க. ஆனால் ஜென்ம சனியினுடைய ஆதிக்கம் இருப்பதால் எதிர்பார்த்த லாபம் கிடைப்பது என்பது அரிதுதாங்க. உழைப்புக்கேற்ற பலனை எதிர்பார்க்க இயலாதுங்க. அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனைகளை இக்காலத்தில் கை கொடுக்குங்க. அதனால் இக்காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் தடாலடியாக எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டாங்க. ஒருவருக்கு இருவரிடம் ஆலோசனை பெற்று இந்த முயற்சிகளில் ஈடுபடுவது மிக மிக நல்லதுங்க. அதே போல முதலீடு சம்பந்தமான விஷயங்களிலும் அகலக்கால் வைக்காமல் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 5, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன், பஞ்சமாதிபதியான அவர் வக்ரம் பெறுவதால பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மீண்டும் தலை தூக்குங்க. அது சம்பந்தமான வழக்குகள் மீண்டும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அது எதிரிகளுடைய பலம் கூடுங்க. அதனால் அவர்களால் ஏதாவது ஒரு இடையூறுகள் இருந்து கொண்டே இருக்குங்க. லாபம் ஒரு வழியில் வந்தாலும் மற்றொரு வழியில் செலவு வந்து கொண்டே இருக்குங்க. வீண் வாக்குவாதங்களை இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும், குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க. பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வந்து சேருங்க. எனவே அவர்களை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்க. அஷ்டமாதிபதியாகவும் புதன் இருப்பதால அதன் வக்ர காலத்தில் மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்பு மாறுங்க. வீடு மாற்றம் நன்மை தரும் என்பதால ஏற்படக்கூடிய மாற்றங்களை அப்படியே ஏற்றுக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை
கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சிம்மத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறாருங்க. அதாவது சிம்ம ராசிக்கு சுக்கிரன் செல்கிறாரு. உங்களுடைய ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் சப்தமஸ்தானத்திற்கு வருவது நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் கணிசமான லாபம் கைகள்ல புரளுங்க. வாகன யோகம் உண்டுங்க. புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டுங்க என்ற ஆசை நிறைவேறுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறு அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு திருப்தி தரும் விதமா அமையிருக்குங்க. அதனால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திற்குமே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல கும்பராசியை சேர்ந்தவர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நிதானமாக செயல்படுவது நல்லதுங்க. எடுத்தோம் கௌத்தோம் என்று எந்த செயலையும் மேற்கொள்ள வேண்டாங்க. கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு கணக்கு வழக்குகள்ல கவனமாக இருக்க வேண்டுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இந்த வார கடைசியில் மகிழ்ச்சியான தகவல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அதே போல கும்பராசியை சேர்ந்த கலைஞர்களுக்கு குறுக்கீடுகள் அதிகரிக்கும். மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அக்கறை தேவைங்க. இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை மனதில் உறுதி உங்களுடைய முழு கவனத்தையும் படிப்பில் செலுத்துவது நல்லது. பெண்மணிகளுக்கு சுப செலவுகள் அதிகரிக்குங்க. துணிந்து எந்த முடிவையும் எடுக்க இயலாது. அதே போல கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் உங்களுடைய ராசியில் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாருங்க. உங்களுடைய ராசிநாதனாகவும் விரையாதிபதியாகவும் விளங்குபவர் சனி பகவான். ஆகியால் வரவை காட்டிலும் செலவுகள் சற்று கூடுதலாக தாங்க இருக்கும். வம்பு வழக்குகள் தானாக தேடி வருங்க. எனவே கவனமாக செயல்படுங்க. இரவு பகலாக பாடுபட்டதற்கு ஏற்ற பலன் கிடைப்பது என்பது சற்று கடினம் தாங்க. எதையும் துணிந்து செய்ய முடியாது. உடல்நிலையில திடீரென பிரச்சனைகள் ஏற்படலாங்க. அதனால் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்லதுங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடைய பகையை வளர்த்து கொள்ள வேண்டாங்க. சக பணியாளர்களிடம் உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி தெரியப்படுத்தாமல் இருப்பதே நல்லதுங்க. தொழிலில் பங்குதாரர்களால் பிரச்சனைகள் வந்து சேருங்க. இது போன்ற நேரங்களில் சனிக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க. எதிர்பாராத நன்மைகள் ஏற்படலாங்க. அது மட்டும் இல்லாம மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது புதன் வக்ர இயக்கத்தில் 5ல் இருப்பதால பூர்வீக சொத்து பிரச்சனைகள் உண்டாகலாங்க. ஜென்ம சனியாக இருந்தாலும் கூட அது அவருடைய ஆட்சி வீடு என்பதால் பெரிய அளவில் பிரச்சனைகள் தர மாட்டார் என்பது ஒரு ஆறுதல் என்று தாங்க சொல்ல வேண்டும். நீதிமன்ற வழக்குகள் இப்போதைக்கு உங்களுக்கு சாதகமாக முடியும் வாய்ப்பு குறைவுங்க. சிறு விஷயங்களும் அதிக அலைச்சல் இருக்கும் என்பதால எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. கும்பராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பிரதோஷ விரதம் தவறாது கடைபிடியுங்க. லட்சுமி நரசிம்மரை வணங்குங்க. வாழ்வில் துன்பங்கள் குறையும், நன்மைகள் அதிகரிக்கும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது.